இப்பொழுதும் இந்த நாளிலும் தியானத்திற்கு போவதற்கு முன்பதாக எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த புதியதொரு நாளிலும் ஆத்துமனேஸ்வருடைய அங்க மகத்துவங்களை குறித்து தியானிக்கிற நாங்கள் மெய்யாகவே எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்கிற விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த தியானங்களிலே நாங்கள் பங்கு பெறவும் அது நிமித்தமாய் வருகிற மேன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளவும் உதவி செய்வீராக. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் தியானம் ஆத்துமனேசரின் கண் 2ஆம் பாகம். ஆத்துமனேசருடைய கண் 2ஆம் பாகம். கடந்த நாள் தியானங்களிலே ஆத்துமனேசருடைய கண் பாவத்தின் மீது வெறுப்பை காட்டினது, அயர்ந்தது, இதெல்லாம் பார்த்தோம். தூங்கினது. சரி, இன்றைக்கு அதற்கு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களின் சுருக்கம். இயேசு கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 2வது லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 61, 62ஆம் வசனங்கள். கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். 3வதாக லூக்கா 22ஆம் அதிகாரம் 63, 64ஆம் வசனங்கள். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டினார்கள். போதனை இரட்சகரின் திரு கண்ணை குறித்து கடந்த தியானத்தை போல இந்த நாளிலும் ஒரு 3 தியானங்களை நாம் ஆராயப் போகிறோம். முதலாவதாக இயேசுவின் கண் உத்தம ஈவை நோக்கினது. தேவாலயத்தில் கூடி வந்த ஜனங்களுக்கு காணிக்கை பெட்டிக்கு எதிரே உட்கார்ந்திருந்து ஞான உபதேசங்களை போதித்துக் கொண்டிருந்த இயேசு தமது கண்களை ஏறெடுத்து பல பிரபுக்கள் காணிக்கை போடுகிறதை தம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு காட்டினார். அந்த பிரபுக்கள் கூட்டத்தில் கந்தை கட்டி தேகம் மெலிந்து கையில் ஒரு கோலை பிடித்து ஒரு ஏழையும் இருந்தாள். அவள் காணிக்கை போட்ட உடனே இரட்சகர் இந்த கைம்பெண் தான் எல்லாரிலும் அதிகம் போட்டாள் என்று சொல்லுகிறார். அவளோ பித்தளையால் செய்யப்பட்ட 2 காசை மாத்திரம்தான் போட்டாள். அந்த 2 காசும் காலனாவுக்கும் குறைவுதான். அதையும் ஆண்டவர் மெச்சினார். 2வதாக ஆத்துமனேசருடைய கண் பாவத்தை உணர்த்தும் நியாயப்பிரமாண கோலாயும் இருந்தது. பரிசுத்த பவுல் நியாயப்பிரமாணமானது பாவத்தை அறியும் அறிவை கொடுக்கிறது என்றும் கிறிஸ்துவினிடத்திற்கு நம்மை வழிநடத்துகிறது என்றும் சொல்லுகிறார். பேதுரு இரட்சகரை மறுதலித்த போது நியாயப்பிரமாணத்தின் வேலைகளின் முன்குறித்திருக்கும் 2ஐயும் இயேசுவின் கண் நிறைவேற்றினது. அது பேதுருவின் நன்றி கட்ட துரோகத்தை அவனுக்கு உணர்த்தினதோடு கிறிஸ்துவினால் இரட்சண்யத்தை நாடவும் அவனுக்கு வழிகாட்டினது. 3வதாக இயேசுவின் கண் கட்டப்பட்டு பாடுகளில் பங்கு பெற்றது என்று பார்க்கிறோம். அன்று காய்பாவின் அரண்மனையில் அவருடைய கைகள் கட்டப்பட்டது போலவே அவருடைய கண்களும் கட்டப்பட்டது. தியானம். இரட்சகா, நீர் ஏழைகளின் தேவன். நீர் பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவன். எமக்கு எதிரே இருந்த காணிக்கை பட்டி எண்டையிலே வந்த எப்ராயிம் தலைவர், எருசலேமின் பிரபுக்கள் முதலிய ஐஸ்வர்யவான்களின் பொன் சரிகை உடுப்புகளையாவது, தமஸ்குவின் பட்டு பட்டாவளிகளையாவது, பணமூட்டைகளையாவது உமது கண் நோக்காமல் ஏழையின் 2 பித்தளை காசை நோக்கிற்றப்பா. யூத பிரபுக்களின் கண்களோ தங்கள் கூட்டத்தோடு வந்து காணிக்கை போட்ட ஏழையை
சூடாய் பார்த்தது. அவள் காணிக்கை போட தன் கையை நீட்டின பொழுது அவர்கள் தங்கள் முகத்தை அவளை விட்டு வேறு திசைக்கு திருப்பிக் கொண்டார்கள். நீரோ உம்முடைய கிருபையின் கண்களை அவள் முகமாய் திருப்பினீர். அவள் போட்ட தொகையை அறிந்து கொண்டீர். அவள் பையை பரிசோதித்து அந்த ஏழை தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாம் போட்டு விட்டதையும் ஞான திருஷ்டியினால் பார்த்தீரப்பா. கொஞ்சம் போட்ட அவளை பரலோகம் மட்டும் உயர்த்தி விட்டீர் ஆண்டவரே. அவள் இருதயத்திலே தன்மை உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. சிறியவனை மண்ணிலிருந்தும் எளியவனை புழுதியிலிருந்தும் தூக்கி எடுத்து உயர்த்தி விடுகிற என் இயேசுநாதருக்கு சமானமானவர் உண்டோ? அல்லேலூயா. பிரபுக்களின் காணிக்கைகளின் பலன் தேவாலயத்திற்குள் கேட்ட கலீர் கலீர் என்ற சத்தத்தோடு முடிந்து போயிற்று. ஏழை கைம்பெண் போட்ட ஓசையில்லா 2 பித்தளை காசும் பூலோகத்திலும் பரலோகத்திலும் ஓசையிடுகிறது. இன்றைக்கும் பரலோகத்தின் தூதரும் பரிசுத்தவானின் ஆவிகளும் அதோ 2 காசு போட்ட விதவை, இதோ 2 காசு போட்ட விதவை என்று சொல்லி அவளை அழைக்கிறதை இன்றைக்கும் நம்முடைய விசுவாச காது கேட்கிறது அல்லவா? இயேசுவே, நாங்களும் அடிக்கடி உமது காணிக்கை பெட்டியில் காணிக்கை போட்டிருக்கிறோம். ஆனால் நீர் புகழ்ந்த இயேசுவை போல, இந்த ஏழையைப் போல நல்மனதோடு போட்டதே இல்லை. இனி நாங்கள் உமது நாமத்துக்கு மகிமையாக கொடுக்கிற காணிக்கைகளையும் பணங்களையும் மன உற்சாகமாய் செலுத்த இதோ தீர்மானம் செய்கிறோம். இந்த ஏழை விதவை தனது ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஞான தேவாலய பொக்கிஷமாகிய உமது திருப்பாதத்தில் செலுத்தும்படி வைத்துக் கொண்டிருக்கிற 2 காசுகளுடன் இப்பொழுது வந்திருக்கிறோம் அப்பா. தயவாய் ஏற்றுக்கொள்ளும், தயவாய் ஏற்றுக்கொள்ளும். இதோ இந்த 2 காசுகளாகிய சரீரத்தையும் ஆத்துமாவையும் உம்முடைய பாதபடியிலே படைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சரீரமும் ஆத்துமாவும் இந்த உலக சிற்றின்பத்திலே பொருளாசை புதரிலே பாவ பாதாளத்திலே சிக்குண்டு ஆண்டவரே பித்தளை காசுகளையும் ஆண்டவரே ஆகாத காசுகளையும் போல மாறி போயிற்று. அதை இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் தள்ளாமல் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தேவாவியாகிய தங்கசாலை தலைவரை கொண்டு முன்போல அதை பொன்னாக மாற்றியருளும் ஆண்டவரே, பொன்னாக மாற்றியருளும். இரட்சகர் பேதுருவை பார்க்க மட்டும் அவன் பாவம் அதிகரித்தது. அவன் பாவம் முற்றினது. முதலாவது நீயும் இயேசுவோடு இருந்தவன் என்று சொன்ன பொழுது அறியேன் என்றான். இன்னும் ஒரு தடவை நீனும் இயேசுவோடு இருந்தவன் என்ற பொழுது அறியேன் என்றான். நீயும் அவனோடு இருந்தவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இப்பொழுது கர்த்தர் திரும்பி பார்த்தார். பேதுரு அழுதான். பேதுருவே, எல்லோரும் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை மறுதலிக்கவே மாட்டேன் என்று சொன்ன வாய் இப்பொழுது எங்கே போயிற்று? உம்மோடு கூட சாக வேண்டியது இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்ற நாவு எங்கே அப்பா? நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்ட மனம் எங்கே போயிற்று? நீ உன் சுய பலத்தில் நம்பிக்கை வைத்திருந்தாய். நானும் இப்படித்தான் அடிக்கடி என் பலத்தை நம்பி ஆத்துமாவின் இடுப்பு முறிய விழுந்து போய் கிடக்கிறேன். ஆனால் நீ 12 சீசனிலும் பாக்கியம் பெற்றவன். இயேசுவின் கிருபை கண்கள் உன்னையல்லவோ நோக்கி பார்த்தது. என் அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பி வழிகையில் இரட்சகரினை தள்ளிவிடாமல் நோக்கி பார்க்கிறார். துன்பக் கடலில் ஆளும்போது அவர் தமது கை நீட்டி ரட்சிக்கிறார். பாவ பாதாளத்தில் விழும்போது கண்ணோக்கிய நிலைமையை உணர்த்துகிறார். என் இரட்சகருடைய கண் தமக்கு விரோதமாய் எழும்பின பேதுருவின் இருதயத்தை ஊடுருவும் அம்பு போல் இருந்தது. அவர் தமது அம்பை கொண்டு பாவத்தின் பிளவையை குத்தி அறுத்து போட்டதுமென்றி ஆற்றியும் போட்டார். பாவத்தை உணர்த்தி அறுக்கும் அவர் பார்வையாகிய அம்பின் முனையில் அழிவாகிய நஞ்சை அல்ல, இரட்சண்ய அம்பாகிய தைலத்தை பூசி எய்தார். ஆதலால் அவருடைய அம்பு பேதுருவின் இருதயத்தை அறுத்து ஆற்றிவிட்டது. கடைசியாக என் இரட்சகருடைய திருக்கண் மூடப்படுகிறது. என் கண்களின் இச்சையாகிய சகல தோஷங்களும் நிவிர்த்தி செய்யப்பட வேண்டியதாகையினாலே அவருடைய கண்ணையும் வேதனைப்படுத்தி கட்டுகிறார்கள். இரட்சகா, சத்துருக்கள் தங்கள் மனங்கொண்டபடி உம்மை பரியாசம் பண்ணவும் அடிக்கவும் குட்டவும் இப்படி உம்மை கண்களை கட்டிவிட்டார்களே. சிம்சோனை
கண்ணை பிடுங்கி பரியாசம் செய்தார்கள். உம்மை கண்களை கட்டியல்லவோ அவமானம் செய்கிறார்கள். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஒன்று கூடி ஒரு பிள்ளையின் கண்ணை கட்டி விளையாடுவார்கள். நீ துன்மார்க்க நடுவில் சிறு பிள்ளை போல் கண்கள் கட்டப்பட்டு நிற்கிறீரே. இயல்பாகவே உமது கண்கள் மயங்கி மங்கி போய் இருக்கிறது. உமக்கு இருக்கும் பசி, தாகம், ஆயாசம், கண்விழிப்பு இவை உமது கண்ணுக்கு முன் ஒரு மெல்லிய திரை போல் இருந்தன. அதோடு முள்முடி அழுத்திய காயங்களிலும் தலையில் அடித்த அடிகளிலும் இருந்து வடிந்த ரத்தம் உமது கண்களில் இறங்கி அதை செம்ம செய்து விட்டதே. சத்துருக்கள் தங்கள் வர்மத்தை தீர்க்க இவை 2 திரைகளே போதும். அதோடு 3ஆம் திரையாக உமது கண்களை கட்டி அல்லவோ உம்மை வேடிக்கை பொருளாக்கி விட்டார்கள். சத்துருக்கள் எத்தனையாய்தான் உமது கண்களை கட்டினாலும் என்ன? உமது திருப்பார்வை அக்கட்டுகளை ஊடுருவி எங்கள் ஆத்துமாவின் பாவ மன்னிப்பின் கிரணங்களை வீச செய்ய உமக்கு வல்லமை உண்டு. ஏனெனில் நீர் தேவன். நீர் என்னை உமது கட்டப்பட்ட கண்ணோடு பார்த்தால் அது போதும் அப்பா. ரட்சிக்கும் சித்தம் மாத்திரம் உமது உள்ளத்தில் இருந்தால், உமது சரீர கண்ணானது மூடப்பட்டிருந்தால் என்ன, திறக்கப்பட்டிருந்தால் என்ன, இரண்டும் சரிதான். கண்கள் கட்டப்பட்டிருந்தாலும் என்னையும் நோக்கி பார்க்கிற தேவன் நீர் அல்லவோ. ஏழையை பார்த்த கண்ணே நமஸ்கார். நான் ஒரு ஏழை பாருமையா நமஸ்காரம். பேதுருவை அழ செய்த கண்ணே நமஸ்காரம். என்னையும் அழ நோக்குமையா நமஸ்காரம். கட்டுண்ணப்பட்ட கண்ணே நமஸ்காரம். என் கண்ணிச்சைகளை அகற்றுவீர் நமஸ்காரம். பிரியமானவர்களே, ஆத்துமனேஸ்வருடைய கண்களை குறித்து 2 தியானங்களை தியானித்திருக்கிறோம். கடந்த நாள் தியானத்தில் அவருடைய கண் தூங்கினது என்று பார்க்கிறோம். பாவத்தின் மீது வெறுப்பை காட்டினது என்று பார்த்தோம். மாத்திரமல்ல, அவருடைய கண் அழுதது என்று பார்த்தோம். இன்றைக்கும் ஆத்துமனேஸ்வருடைய கண் உத்தம ஈவை, காணிக்கையை நோக்கி பார்த்தது என்று பார்க்கிறோம். என் ஆத்துமனேஸ்வருடைய கண் கட்டப்பட்டது, பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டது. அப்படியானால் அது என்னையும் இன்றைக்கு நோக்கி பார்க்கிறது. இந்த சிந்தையோடு ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் ஆண்டவரே, உடைய அங்க மகத்துவங்களை குறித்து தியானிக்கிற நாங்கள் உடைய கண்களை குறித்து தியானித்திருக்கிறோம். மெய்யாகவே எனக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டீர். சத்துருக்கள் உம்மை அவமானப்படுத்தும்படிக்கு கண்களை கட்டி வேடிக்கை பொருளாய் மாற்றினார்கள் அப்பா. ஆனாலும் என்மேல் கண்ணோக்கமாயிருக்கிற கர்த்தருக்கு முன்பாக எங்களையே தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த காலை நேரத்திலும் ஆத்துமனேஸ்வரின் அங்கமகத்துவங்களை குறித்து தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இத்தனை பாடுகளும் இத்தனை அவமானங்களும் எனக்காகவே என்று தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அப்பா. குறைவுகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய குறைவுகள் இன்றைக்கு நீங்கி போகட்டும். உம்முடைய நிறைவு நிரப்பட்டும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை நிறைவேற்றாருங்க. வியாபாரம், விவசாயம், தொழில், கையின் பிரயாசங்களிலே கர்த்தரின் குறைவோடு இருக்கிற அனுபவத்தை மாற்றி உம்முடைய நிறைவேற்றாருங்க. கண்ணோக்கி பார்த்தருளும். குடும்ப வாழ்க்கையிலே குறைவோடு இருக்கிற பிள்ளைகள் குறைவுகள் நீங்க இன்றைக்கு நிறைவை காணட்டும். கர்த்தர் கண்ணோக்கி பார். ஆண்டவரே, வியாதி பலவீனங்கள், சோர்வுகள், நோவுகள், ஏன் இந்த வாழ்க்கை என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தருளும். குறைவுகளெல்லாம் நீங்கி உம்முடைய நிறைவு எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். பற்பல நிலைமைகளிலே தங்களுக்கு அருமையானவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார். தரப்பில் இருக்கிற பிள்ளைகள், ஊழியத்தின் பாதையிலே நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார். தேசத்தை நடத்துகிற தலைவர்களை நோக்கி பார். குறைவுகள் நீங்கி நிறைவு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. கர்த்தர் விதம் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி தருகிறோம். மெய்யாகவே எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக நொறுக்கப்பட்டீர், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உங்க மேல வந்தது என்பதை உணர்ந்து எங்களை முற்றுமாய் தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பேதுருவை நோக்கி பார்த்த பொழுது உடைய பாவம் நீங்க செய்து அவன் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த வண்ணமாய் நாங்கள் எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் தெய்வீக பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம்
எங்கள் ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அவருடைய அங்க மகத்துவங்களை குறித்து தியானிக்கிற நாம ஒவ்வொரு நாளும் அவருடைய அங்கங்கள் எனக்காகவே இத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டது என்று சொல்லி விசுவாசித்து அவரில் நிலைத்திருப்போம். அவரை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தொடர்ந்து இன்னொரு நாளில் இன்னொரு தியானத்தில் சந்திக்கிறோம். God bless you.